தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான பரிசுத்த நல்ல நாளும் காலை வேளையிலும் கர்த்தருடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து இறைவனை தொழுது கொள்ள, பணிந்து கொள்ள, சேவிக்க, ஆராதிக்க தேவன் கொடுத்த நல்சலாக்கியதற்காக அருமை ஆண்டவருக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துமாக. தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டதாக. இந்த நாளிலும் நாம் தேவனுடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து ஆண்டவரை ஆராதிக்க முடியாத பெரிய பாக்கியத்தை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லி இருக்கிறபடி கர்த்தருடைய கருணாமோடு கூட இருந்தபடினால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நல்ல நாளிலும் ஆண்டவருடைய பாதத்துல நாம் கடந்து வந்திருக்கிறபடினால் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு காண்பிக்கிற வேத பகுதியை வாசித்து தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து சொல்வோம். யாவரும் ஜெபத்தோடு காணப்படும்படியாக தேவ சன்னிதானத்துல கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தின் 1வது வாக்கியத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தின் 1 வாக்கியம். போதும். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. இங்கே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்விதமாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருக்க வேண்டும், கலங்காதிருப்பதாக என்று சொல்லி அவர் சொன்னதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஏனென்றால் சீசர்களை தேவனாகிய கர்த்தர் விதமாக பயிற்சி கொடுத்து வந்தார். அவர்களுக்கு விதமாக விதமாக தோட்டத்தில் நடக்க போற சம்பவம், அடுத்து அவர் பாடும் மரணம் உட்படுத்த போற சம்பவங்களை குறித்தும், அவர் பரலோகத்துக்கு போகும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இங்கே பொழுந்தருளிய போகிறது குறித்தும் அநேக காரியங்களை குறித்து அவர் அறிவித்து கொண்டே வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு சிலருடைய இருதயம் கொஞ்சம் கலங்கி போய் இருந்தது. இவர் என்ன சொல்லுகிறார், எங்கே போகிறார், என்ன செய்ய போகிறார், என்ன ஆகும், அடுத்து என்ன சம்பவிக்கும் என்று சொல்லி அவருடைய இருதயம் கலங்கி போயிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் விதமாக பார்க்கிறோம். நாட்களில் அநேகருடைய இருதயம் கலங்கி போய் இருக்கிறதை பார்க்கிறோம். காரணம், பலவிதமான காரியங்களுக்கும் பலவிதமான சிந்தனைகளுக்கும் பலவிதமான எண்ணங்களுக்கும் இடம் கொடுத்து இந்த உலகத்திலே அடுத்து இப்படிதான் நடக்க போது, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ, அடுத்து என்ன சம்பவிக்கும், என்ன ஆகும், என்ன இருக்கும் என்று சொல்லி இப்படி பலவிதமான காரியங்களை யோசிக்கிறபடினாலே இருதயம் கலங்கி போய்விடுகிறத விதமாக பார்க்கிறோம். பிசாசும் அதைத்தான் விரும்புகிறான் என்று சொல்லி பார்க்கிறேன். என்றால் கலங்கி, அதாவது குளம் கலங்கி போனாதான் மீன்கள் என்ன செய்யும், மேல வரும், அப்போ பிடிக்க முடியும். அதே போல விதமாக நம்முடைய இருதயத்தை கலக்கி விட்டால், நமக்கு விதமான கலக்கத்தை உருவாக்கி விட்டால் நாம் ஒழுங்காக ஜெபம் பண்ண முடியாது, வேதம் வாசிக்க முடியாது, ஆண்டவரோடு பேசுகிற ஐக்கியத்தில் நிலைத்து இருக்க முடியாது, விதமாக நாம் செய்ய வேண்டிய வேலையை சரியா செய்ய முடியாது என்று சொல்லி பிசாசுக்கு நன்றாக தெரியும். அதனால என்ன செய்வான் என்றால், அவன் கலங்கும்படியாக ஏதாவது ஒரு சிந்தனைகளை ஏதாவது காரியத்தை போட்டு நம்மை கலக்கி கொண்டிருக்கிறவனாக இருக்கிறான். நாம் நம்முடைய இருதயத்தை என்ன செய்யக்கூடாது, கலங்காமல் ஆண்டவருடைய பாதத்தில் தெளிந்த நீருடையாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். இங்கே 23வது சங்கீதத்திலே விதமாக சொல்லும் பொழுது 3வது வசனத்தை வாசிங்க. 23வது சங்கீதம் 3வது வசனம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நீதியின் பாதையில நடத்துகிறார் என்று சொல்லி இருக்கிறபடி ஆத்துமாவை அவர் தேற்றுகிறவராக இருக்கிறார். கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு இருக்கிறேன், நீ போகும் இடமெல்லாம் என்னுடைய கரம் உன்னோடு இருக்கிறது, திகையாதே, கலங்காதே என்று சொல்லி எசேயா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல அநேக இடங்களில் விதமாக ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிற கலங்காதே, உனக்கு கஷ்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், உலகத்துல பலவிதமான போராட்டங்கள் வரலாம், என்ன எந்த விதத்திலையும் நீ கலங்க வேண்டாம், ஏனென்றால் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில நடத்துகிறார் என்று சொல்லி பக்தன் தாவீது விதமாக அவருடைய அனுபவத்தில் சொல்லுகிறதை பார்க்க 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் விடுகிறார். அமைதியான வாழ்க்கை எனக்கு கொடுக்கிறார், நல்ல ஆகாரத்தை கொடுக்கிறார். என்னுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நான் வளர்ச்சி அடைய முடியாக, நான் எழுந்து ஆண்டவருக்காக பிரகாசிக்க முடியாக நல்ல அருமையான ஆகாரத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, சமாதான வாழ்க்கை எனக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவரின் ஆத்துமாவை தேற்றுகிறார். அவர் நாமத்து நிமித்த நீதியின் பாதையிலே
நடத்துகிறார் என்று சொல்லி அவதமாக பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லப்படுகிறத அவதமாக பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, கலங்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், கலங்காத மகனே மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் பிசாசு என்ன சொல்லுகிறார் என்றால், இதுமாக போன வாரத்தில் நடந்த சம்பவம், அதுக்கு முந்தின நாட்கள் நடந்த சம்பவம், இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற சம்பவத்தெல்லாம் சுட்டி காண்பித்து இப்படி இருக்கிறது, இனி உன் வாழ்க்கை என்ன ஆகுமோ என்று சொல்லி பல விதமான பிரச்சனைக்குள்ளாக நம்முடைய இருதயத்தை கலங்கும்படியாக அவன் கொண்டு சொல்லுவான். அதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. அதனால்தான் தெசலோனிக்கர் புத்தகத்துல என்ன சொல்லப்படுகிறது, பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்போ பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்காமல் பிசாசுடைய அந்த வார்த்தைகளை நாம் சிந்தித்து நம்முடைய இருதயத்தை கலங்காமல் இருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? இரவும் பகலும் கர்த்தருடைய வேத வசனத்தை நம்முடைய இருதயத்துல வைத்திருக்க வேண்டும். கேட்ட வசனத்தை, படித்த வசனத்தை, விதமாக அந்த வசனத்தை நம்முடைய இருதயத்துல வைத்துட்டு அந்த வசனத்தை குறித்து தியானித்து அந்த வசனத்தை குறித்து நான் சிந்திப்போமானால் அந்த வசனம் நம்மோடு பேசும். 119வது சங்கீதத்தில் என்ன சொல்கிறது? நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். கால்களுக்கு தீபமா இருக்கிறது, நம்ம நடத்தும். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பித்து என்ன சொல்லுறா? நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பித்து உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு. அப்போ ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவராகும். நம்ம கண் வைத்திருக்கிறார். எதுமாக அவருடைய கண்கள் நம்ம மேல இருக்கிறது, நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். நாம நினைக்கிறோம், ஆண்டவர் எங்க இருக்கிறாரு, என்ன செய்கிறாரு? நாம ஜெபம் பண்றோமே, ஒரு வார்த்தை பதில் பேச மாட்டேங்கிறாரு. ஆண்டவரே ஆண்டவரே சொல்லி உபாசித்து கூப்பிடுகிறோமே, ஆண்டவர் இது சொப்பனத்திலேயாவது வந்து மகனே மகளே, சரி மகனே மகளேன்னு சொல்ற, பேரை சொல்லியாவது என்னப்பா கவலைப்படாத கலங்காத அப்படின்னு சொல்றாரா? அதுவும் சொல்லல. ஆனா என்ன சொல்றாரு? வேத வசனம் நம்முடைய கரங்களை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த வேத வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது நல்ல ஆலோசனைகளை கர்த்தர் வேத வசனத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கிறார், பேசுகிறார். அவர் பேசுகிறார், நாம் கேளாதிருக்கிறோம். அவர் பேசுகிறார், நாம் அறியாதிருக்கிறோம். நமக்கு என்ன தெரியுமா? சொப்பனத்தினால சொல்லணும், யாராவது தீர்க்க தரிசனம் சொல்லணும். அப்படி சொல்லலாம் என்ன இல்லை, ஆண்டவர் பேசல, ஐயோ ஆண்டவர் பேசல, என்னை கைவிட்டுட்டாரு, என்னை கைவிட்டுட்டாரு. உடனே பிசாசு சொல்லுவான், ஆண்டவர் பத்தியா நீ ஆண்டவரு 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 எப்போ பார்த்தாரு அல்லேலூயா தோத்துறான் தோத்துறான்னு எல்லாருடைய ஆத்திரமா வரட்டினாங்கல்ல. இப்ப பாரு, உன்னை ஆண்டவர் கைவிட்டுட்டார், போச்சுடா, உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு பிசாசு நம்முடைய ஆத்மாவை கலங்க பண்ணுவான், நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணுவான். நாம் அதற்கு இடம் கூடாதபடி இல்ல, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எதுமாக இஸ்ரவேலின் சிறு பூச்சியே யாக்கோபுன்னும் நீ என்ன செய்யக்கூடாது, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். 43வது அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. இப்போது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினருமாகி கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார். யாரு சொல்லுகிறார் தெரியுமா? இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்கிறார்? நான் உன்னை சிருஷ்டித்தேன், நீ என்னுடையவன், என்னுடைய கரங்களில் நீ இருக்கிறாய், உன்னை யாராலும் பறிக்க முடியாது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 17 அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துல ஒரு அருமையான நீண்ட ஜெபம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அந்த ஜெபத்துல சொல்லுகிறார், ஒருவனும் நீ தந்தவைகள் என்னுடைய கரத்துல இருக்கிறது, அதை ஒருவனும் என்ன செய்ய முடியாது, என் கரத்துல இருந்து பறிக்க முடியாது. அப்படி என்றால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய கரத்துல இருக்கிறோம். எந்த விதத்திலேயும் பிசாசுக்கு அங்க இடமே இல்லை. கர்த்தர் நம்ம வேலி அடைத்து என்ன செய்யறாரா? சுற்றிலும் பாதுகாப்பு கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேலி அடைத்து பாதுகாப்பு கொடுக்கிறார். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக விதமாக பார்க்கிறோம். யோபு எழுதின புஸ்தகத்திலே, யோபு புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது
ஆண்டவர் யோபுடைய சரித்திரத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் பிசாசை பார்த்து கேட்கிறார், நீ எங்கே இருந்து வருகிறாய் என்று சொல்லி கேட்கிறார். அவன் இதுமாக சொல்லுகிறான், என்ன சொல்றான், நான் பூமி எங்கு உலாவி அதிலே சுற்றி திரிந்து வருகிறேன் என்று சொல்லி அவன் பதில் சொல்றான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என் தாசனாக யோபு மேல் கவனம் வைத்தாயோ, அவனை போல பூமியில் ஒருவனுமே இல்லையே என்று சொல்லி சாத்தானை பார்த்து சொன்ன பொழுது அவன் சொல்றான், சும்மாவா உண்மை சேவிக்கிறான், அவனுக்கு எவ்வளவு பாதுகாப்பு கொடுத்துருக்கிறீங்க, எவ்வளவு சம்பத்தை ஆசீர்வச்சிருக்கிறீங்க, அவனை எவ்வளவு எல்லாம் பாதுகாத்துக்கிறீங்க, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்ல. அப்ப ஆண்டோட பிள்ளைக்கு என்ன இருக்குது, முழு பாதுகாப்பு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வாசிங்க 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்துல பெருகிட்டு அதனால் உண்மை அவன் வணங்குகிறான் என்று சொல்லி பிசாசு சொல்லுகிறான். ஆனால் கர்த்தர் சொல்லுவது அப்படி அல்ல, அவன் அது இல்லாட்டி அவன் என்னை வணங்குவான் என்று சொல்லி ஆண்டவர் சவால் விட்டார். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு யோபு போல சவால் விடுவதற்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? சின்ன 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 பிரச்சனைகளுக்கே நம்மளால என்ன செய்ய முடியல, நிற்க முடியல. ஒரு சின்ன சாதாரண பிரச்சனை வந்தாலே போதுண்டா சாமி, கிறிஸ்தவ வாழ்க்கையே வேண்டாம், ஏண்டா அந்த சபைக்குள்ள வந்தோம், ஏண்டா அந்த சபை இந்த அதாவது பாஸ்டர் கொஞ்சம் கடிந்து பேச, ஏண்டா சபைக்கு வந்தோம், ஆராதனைக்கு வந்தோம், எப்ப பாரு இந்த பாஸ்டர் நம்மளையே பேசுறாரு, எப்ப பாரு நம்மளை சுட்டி காமிக்கிறார், குத்தி குத்தி காமிக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், நான் நிறைய நேரங்கள்ல நம்முடைய இருதயத்துக்கு கலக்கத்தை உருவாக்குகிற தன்மைக்கு இடம் கொடுக்கிறதா பார்க்கிறோம். ஆனால் இங்கே யோபு குறித்து விதமாக நான் வாசிக்கும் பொழுது யோபுக்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும் அவர் என்ன செய்ய மாட்டார், பின்வாங்க மாட்டார். அவர் முன்னேறி கடந்து போகிற தேவ பக்தி உள்ள மனுஷன். அதனால ஆண்டவர் அவரை விரித்து விதமாக சவால் விட்டதை பார்க்கிறோம். அது அவரை போல எல்லாரையும் வைத்து சவால்லாம் விட முடியாது. அவரை வைத்து சவால் விட்டது போல எல்லாரையும் நம்மளாம் வச்சு என்ன செய்ய முடியாது, சவால்லாம் விட முடியாது. அப்படி சவால் விட்டார்னா ஆண்டவர் தோத்துருவார். ஏன்னா நம்ம எப்படி இருக்கிறோம், கொஞ்சம் என்ன போதும், காய்ச்சல் வந்துருச்சு, குளிருது, காய்ச்சல் வந்து பிசாசு சொல்லுவான், இல்ல காய்ச்சல் வந்துருச்சு, நாங்கெல்லாம் மழையில நனைஞ்சல்ல, அது ஒண்ணு காய்ச்சல் வந்துச்சு பாரு, விஷ காய்ச்சல் வந்துச்சு, அவன் உள்ள வார்த்தையை போடுவான், ஐயோ காய்ச்சல் வந்துச்சோ அப்படியா, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆளை கொண்டு வருவான். இந்த பக்கத்து வீட்டுல இப்படிதான் ஒரு அக்கா காய்ச்சல் வந்துச்சான், ஒரே நாள் ராத்திரில படுத்து காலில் சேர்த்து போச்சு, காலில் எந்திரிக்கலன்ட்டு அது ஏதாவது வார்த்தையை பிசாசு ஒரு ஆளை கொண்டு வந்து வார்த்தையை போட்டு போயிடுவான். இவனுக்கு இருக்க ஆவி ஆத்மாலாம் அத்து போயிரும். ஐயோ இந்த மழை நஞ்ச ரச காய்ச்சலா, செத்து போயிருவோமா அப்படின்னு சொல்லி அதிலே அவன் நினைச்சுவான். குலுங்கி இதுமாக காலையில வந்து ஆட்கள் டாக்டர்கிட்ட கூட்டி போறதுக்குள்ள ஒரு வழி ஆயிரும். அப்படிப்பட்ட நம்ம வச்சு என்ன செய்ய முடியாது, ஆண்டவர் சவால் விட முடியாது. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்லுறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதா நான் உங்களோட கூட இருக்கிறேன், திகையாது கலங்காது, நான் உன் தேவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 41வது அதிகாரம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிங்க. 41 வேணாம். சரி வாசி. வசனம் 41:14. சரி வாசி. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 13வது வசனத்தை வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன்.
தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிறவராக இருக்கிறார். அதனால்தான் சொல்லுகிறார் விதமாக, நீ பயப்படாதே, உங்கள் இருதயம் என்ன செய்ய வேண்டாம், கலங்க வேண்டாம், கலக்கத்திற்கு இடம் கொடுக்காதிருங்கள். பிசாசு உங்களை கலக்கும்படியாக அவன் பலவிதமான காரியங்களை செய்வான். ஏனென்றால் அவனுடைய வேலையே அதுதான். அவன் வேலையை கரெக்டா செஞ்சுக்கிட்டே இருப்பான். யார் வீட்டுல சமாதானமா இருக்காங்களோ அந்த வீட்டுல எப்படி சமாதானத்தை கெடுக்கணுங்கிறத அவன் சரியா செய்வான். புருஷன் முன்னாடி சண்டையே போடாம இருக்காங்கன்னா அது ஒரு நல்ல சாட்சி வந்து பரவிக்கிட்டே இருக்குன்னா அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்னடா இவங்க சண்டையே போடாம இருக்காங்க, அதனால கிறிஸ்தவர்கள் இயேசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, அது நமக்கு பிடிக்கலையே, தப்பா இருக்க, நல்லா இல்லையே, சரியில்லையே, இதை எப்படி அவங்களை சண்டை போட வைக்கலாம் அப்படின்னு அவன் சண்டை போடுறதுக்கு என்ன வழி உண்டோ அதை செய்வான். அவன் வேலையே அதுதான். யாரும் நிம்மதியா இருக்கக்கூடாது, யாரும் சமாதானமா இருக்கக்கூடாது, அதுவும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கக்கூடாது. ஏன்னா கர்த்தருடைய பாதுகாப்புக்குள் கடந்து வந்துடக்கூடாது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலை அழிப்பதற்காக பாலாக் ராஜாவுக்கு பிலேயாம் தீர்க்கதரிசி கொடுத்த ஆலோசனை என்ன தெரியுமா? பிலேயாம் தீர்க்கதரிசியை அதுமாக பாலாக் ராஜா அழைத்து அனுப்பினான். எதற்காக? இப்படி பூமி எங்கும் நிரப்பிக்கொண்டு வெட்டுக்கிளிகளை போல பூமி எங்கும் நிரப்பிக்கொண்டு ஒரு சனம் வருகிறது எகிப்திலிருந்து. அவர்கள் மாட்டை போல எல்லாம் மேய்ந்து விடுவார்கள், நம்ம இந்த ராஜ்யத்தில் கடந்து வந்தால் ராஜ்யத்தை அழித்து விடுவார்கள், பராக்கிரமசாலிகளை போல இருக்கிறார்கள், அவர்களை குறித்து நான் பயங்கரமாக கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால் தீர்க்கதரிசியானவரே பிள்ளையாமே, நீர் கர்த்தருடைய தீர்க்கதரிசி அல்லவா, நீர் ஒருவனை சபித்தால் அவன் சபிக்கப்பட்டவன், நீர் ஒருவனை ஆசிரியத்தால் ஆசிரிக்கப்பட்டவன், நீர் வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டான். இந்த பிள்ளையாம் தீர்க்கதரிசி யாரு தெரியுமா? யோபு சந்ததியில வந்தவர், தேவ புத்திரர்கள் சொல்லப்பட்ட தேவ மனிதர்கள், ஒரு அருமையான தீர்க்கதரிசி. ஆனா இந்த இடத்துல அருமையான வேலை போயிட்டான். அருமையான தீர்க்கதரிசி அருமையா வேலை போனான். எப்படி போனான் தெரியுமா? முதல்ல சாணாதிபதிகளை பாலாக் ராஜா அனுப்பின பொழுது அவன் ரொம்ப டெம்பரா நின்றுட்டு பேசுறான். கர்த்தர் சொன்னதான் நான் செய்வேன், கர்த்தர் எனக்கு சொல்றதான் நான் செய்வேன், அவர் சொல்றது மட்டும்தான் நான் கேட்பேன். சரியா? கர்த்தர் சொல்றதே எனக்கு வந்து ராஜா வந்து சொல்லுகிறார், உங்களுக்கு தேவையான பணமும் பொண்ணும் தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு, வெள்ளியெல்லாம் தருவேன்னு சொல்லியிருக்கிறார், அதுமாக உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாம் தருவேன் ராஜா சொல்லியிருக்காரு, வாங்க. இப்போ முதல்ல டெம்பரா நின்று சொல்றாரு, ராஜாவே வந்து கணம் பண்ண விரும்புறானா, சரி இந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்தாம இருந்தா இன்னும் நம்ம என்ன செய்யணும், ஏழையா தான் இருக்கணும், சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தான் இருக்கணும். சரி அந்த ஜனம் யாருன்னு தெரியாது, சரிப்பா, ஆனாலும் நீ சொல்றதுதான் சரிதான், ராத்திரி நான் ஆண்டோட்ட ஜெபம் பண்றேன், நான் ஆண்டோட்ட கேட்டுட்டு வரேன், ராத்திரி தங்குங்க. கர்த்தர் இவர் ராத்திரி ஜெபம் பண்ண போனாரா, ஆண்டோட்ட கேட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் அங்க இல்லை. ஆனா அவர் எப்படிப்பட்ட தீர்க்கதரிசி தெரியுமா? அவர் படுத்திருக்கும் பொழுது கர்த்தர் வர்றார், பிள்ளையாம உங்ககிட்ட வந்திருக்கிறாங்களா யாருன்னு ஆண்டவரே வந்து பிள்ளையாமிட்ட பேசுற அந்த அளவு ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி. இன்னைக்கு நிறைய வல்லமையாக ஆண்டவரோடு பிரகாசித்து ஆண்டவருக்காக வாழ வேண்டும், கர்த்தருக்காக பிரியமா ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ள மகிழ்ந்து கழிவிருந்து ஆரம்பத்துல மிகவும் சந்தோஷமா வருகிறவர்களுக்கு பிசாசு என்ன பண்ணுகிறால் ஏதாவது ஒரு காரியத்தை செய்து அவர்களை கெடுத்து நாசமாக்கி விடுகிறதை பாருங்க. அது அவன் வேலை, அவன் டியூட்டி, அதனால அவனை குறை சொல்ல முடியாது. அவன் வேலையை அவன் கரெக்டா செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறான். ஆனா நம்ம என்ன செய்யறது இல்லை, நம்ம வேலைய என்ன செய்யல, செய்யறது இல்லை. அதனாலதான் நம்ம கலங்கி போறோம். நம்ம வேலையை நம்ம செய்யாதனால எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் சோத்திரத்துக்கு கூடிய ஜெபத்தினால் வேண்டுதனால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது. பாரங்கள் இருக்கிறதா, துக்கங்கள் இருக்கிறதா, கவலைகள் இருக்கிறதா, நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டோடைய பாதத்திலே போய் அமர்ந்து ஆண்டவரே விதமா காரியங்கள் இருக்கிறது, இவையெல்லாம் பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்தோடு அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லி இருக்கிறது அல்லவா என்று ஆண்டவர் மேல் பாரத்தை வைத்துவிட்டு நாம் சுகமாக வர வேண்டும். ஆனா நம்ம என்ன செய்கிறோம்? போறோம் தேவசனியானத்துக்கு,
போய் கண்ணீர் விட்டு கதறி வாயாடி மூக்காடி அழுது முகமெல்லாம் வீங்கி ஜபம் பண்றோம், வாசித்து ஜபம் பண்றோம், அழுது ஜபம் பண்றோம். எந்திரிச்சு மூஞ்ச கழுவிட்டு வந்துட்டு அந்த பாரத்தை நம்ம தலையிலே வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அண்ணாள் எப்படி ஜெபம் பண்ணினார்? அவருடைய அழுதமாக சக்காலத்தி பெண்ணினால் அவளை மலடி 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 என்று சொன்னபடினாலே அவர் ஆண்டவர் சன்னிதானத்துல போய் அழுது ஜெபம் பண்ணினார். ஏலி என்ன நினைச்சிட்டாரு? இந்த அம்மா குடிச்சிட்டு வந்து புலம்பிக்கிட்டு இருக்குதோ, என்ன சத்தம் வெளியே வரல, உதட்டு மட்டும் அசைகிறது, கண்ணீர் விட்டு கண்ணீர் வடியுது. பாக்குறாரு இந்த பொம்பளை ஏதோ நல்லா குடிச்சிட்டு தண்ணி அடிச்சுட்டு வந்து தேவ சமுத்திரம் உட்கார்ந்து இருக்கிறா, திராட்சை சத்தை குடிச்சிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்கிறார். ஏமா அவன் குடியை ஒன்று விட்டு வளர்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுற. அவருக்கு தெரியல. அந்த அம்மா சொல்லுது, இல்லையா நான் மன வருத்தத்தோடு வந்திருக்கிறேன், கிளேசம் உள்ள மன வருத்தத்தோடு மன வேதனையோடு வந்திருக்கிறேன் தேவ சன்னிதானத்துல. எனக்கு ஒரு குழந்தை இல்லை, என் சக்கலத்தை என்னை திட்டுறா, என் புருஷன் 10 குழந்தைகளை பார்க்க நான் உனக்கு அதிகம்னு சொல்றான். அவன் சொல்றதெல்லாம் பொய். எல்கனா சொல்றதெல்லாம் பொய். நான் 10 குழந்தைகள் உனக்கு அதிகமா இருக்கிறேன்னு சொல்றவன் 2வது கல்யாணம் முடிச்சுக்க கூடாது, முடிச்சுக்கிட்டான். அது இந்த மாதிரி குழந்தை இல்லைன்னு இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு அவளுக்கு குழந்தை இருக்குது. ஆனா பொண்டாட்டிட்ட பொண்டாட்டிட்ட வந்துட்டேன், ஒன்னிய நேசிக்காம இருப்பானா? 10 பிள்ளைகளுக்கு அதிகமா நான் உனக்கு குழந்தையா இருக்கேனே, நீ எனக்கு குழந்தை நான் உனக்கு குழந்தை. அடா சண்டாளம், நீ சொன்னவன் கல்யாணம் முடிக்காம நீ இருந்திருக்கலாமே. என்ன சொல்றது? பொய். ஆனாலும் அந்த அம்மா எல்கானாவை நேசிக்கிறது, எல்கானா அந்த அம்மாவை நேசிக்கிற ஏதோ ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த அம்மாவுக்குள்ள பயங்கரமான வருத்தம், பாரம். அந்த ஆத்துமா என்ன செய்யுது? இருதயம் கலங்கி போயிருக்கிறது. தேவ சன்னிதானத்துல போய் முறையிடுகிறார். ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுப்பீரானால் அந்த குழந்தை பால் மறந்த உடனே நம்முடைய சன்னிதானத்துல கொண்டு விட்டு விடுவேன். நான் அந்த குழந்தைய வச்சு வளர்க்கணும்னு அவசியம் இல்லை, விட்டுருதேன். ஆனா நான் மலடிங்கிற பேர் மாத்திரம் நீங்கட்டும் அப்படின்னு சொல்றான். ஆண்டு அழுதமாக ஏலி பார்க்கிறார். ஏலி சத்தம் போடுறார், இல்லையா ரொம்ப வருத்தத்தோடு வந்திருக்க பிரச்சனையெல்லாம் சொன்ன உடனே அவர் சொல்றார், நீ இஸ்ரேல் தேவனாய் கர்த்தரிடத்துல கேட்டது உனக்கு நிறைவேற்றுவார், நீ சமாதானத்தோடு போ அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா அதுக்கு ஒருபாடு என்ன செய்யல? கவலையும் படல, துக்கமும் படல, வேதனையும் படல, அந்த பார்த்த தூக்கி தன் மேல சுமக்கவும் இல்லை. அங்கே தேவ சமுத்திரம் வச்சுட்டு ஹாப்பியா தேவ சமுதிரமாக புருஷனோடு சகலத்தோடு பிள்ளைகளோடு போய் விட்டு போயிட்டாங்க. போனா அங்க குழந்தை உருவாச்சு. பால் மறக்கிற வரைக்கும் அந்த குழந்தைய இது பண்ணிட்டு அடுத்து என்ன கொண்டு தேவ சன்னிதானத்துல விட்டுட்டு அதுக்கு பிற்பாடு அவங்களுக்கு 5 குழந்தைகளை கொடுக்குறேன், மொத்தம் 6 குழந்தை. அப்போ விதமாக அந்த அம்மா என்ன எப்படி ஜெபம் பண்ணாங்க? பாரத்தோடு போனாங்க, கண்ணீரோடு போனாங்க, வேதனையோடு போனாங்க, துக்கத்தோடு போனாங்க, இருதயம் கலங்கி விதமாக சின்ன பண்ணமாக கிளி தெரிய முடியாத நிலையில இருந்தது. ஆனா தேவ சமுத்திரம் போகும்போது அப்படிதான் போனாங்க. தேவ சமுத்திரம் போயிட்டு வெளியே வரும்பொழுது ரொம்ப சந்தோஷமா வெளியே வந்தாங்க. கர்த்தர் என்னை மகிழ்ச்சியினால் நிரப்பினார் என்று சொல்லி அடுத்து அந்த அம்மா சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. நாம் தேவ சமூகத்துக்கு போறோம், ஜெபம் பண்றோம், ஊக்கமா ஜெபம் பண்றோம், போராடி ஜெபம் பண்றோம். ஆனா வெளியே வரும்போது ஆண்டவரோடு போராடி ஊக்கமா ஜெபம் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது அந்த மறந்துடாம செல்போனை தூக்கி பாக்கெட்ல வச்சுக்கிற மாதிரி மறக்காம நான் கொண்டு போன பாரத்தை தூக்கி தலையில வச்சுட்டு வந்துடுறோம். அப்படியே என்னப்பா ஜெபம் நல்லா ஜெபம் பண்ண ஆண்டோட சொல்லியிருக்கேன், ஜெபம் பண்ண ஆண்டோட சொல்லியிருக்கேன். கேட்பாரா? கேட்டா கேட்கட்டும், கேட்கலன்னா போட்டு ஆண்டவர் பாடு. எப்படி ஆண்டவர் கேட்டார், என் ஜெபத்தை கேட்டார், எனக்கு பதில் கொடுத்தார். இந்த விசுவாசம் இல்லாமல் போய் விடுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இங்கே தீர்க்கதரிசி பிழையாம் ஒரு வல்லமையான மனிதன், அவனுக்கு பண ஆசை வந்துருச்சு. சரி நைட்டு தங்குங்க, முதல்ல சொல்லுங்க கர்த்தர் சொல்லுவதை நான் சொல்றதான் செய்வேன்னு சொல்றவன் இல்ல உங்க கணவன் பண்ண விரும்புறாங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி ரைத்து ராத்திரி தங்க. கர்த்தர் கேட்க யாரு இந்த மாதிரி வந்திருக்கு? அப்படியா
அவங்களோட நீ போக வேண்டாம். கர்த்தர் என்ன சொன்னார்? என்னாகும் 23 வாசிக்கிறோம். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அவங்களோட போகாத, போக வேண்டாம். அவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், அவங்களை சபிக்க கூடாது. மறுநாள் எந்திரிச்சாரு, ஐயா கர்த்தர் சொன்னாரு உங்களோட நான் வரக்கூடாதான், அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாம், நான் வர முடியாது போங்க அப்படின்னு அனுப்பிச்சிட்டாரு. இல்லையா? கர்த்தர் ராஜா விரும்பட்டும், கர்த்தர் சொல்றதான் நான் செய்ய முடியும், போங்க. என்ன ஆண்டவரே, நல்ல ஒரு வருமானம் வந்துச்சு. சரி, ஓகே, ஆண்டவர் வேற எதையா தருவார். இந்த சாணாதிபதிகள் போயிட்டு ராஜாவிட்ட சொன்னவொடனே ராஜா பாக்குறான், அப்படியா அப்படின்னு முந்தின ஆட்களும் இன்னும் அதிக கனவான்களை அனுப்புறான். அதிக கனவான்களை மந்திரிகள், தளபதிகள், இன்னும் பெரிய பெரிய மனிதர்கள்லாம் கடந்து வந்தோடனே, என்ன வந்திருக்கீங்க, திரும்ப வந்திருக்கீங்க, அதான் கர்த்தர் சொன்னான்னு அனுப்பிட்டோம்ல, மறுபடியும் வந்திருக்கிறீங்க இல்லையா, நீ எதுக்கட்டாலும் தருவேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காரு. ராஜா சொன்னார், நீங்க கண்டிப்பா வாங்க. ராஜா அழைக்கிறார், வாங்க, கண்டிப்பா வாங்க. இப்போ மறுபடியும் அழைக்கிறாங்களே, நல்ல ஒரு வாய்ப்பு, சான்ஸ் கிடைச்சிருக்க. சரி பாப்போம், ஆண்டவர் ரெண்டாவது திருப்பி ஏதாவது சொல்லுவாரான்னு கேட்போம். சரி, ராத்திரி தாங்குங்க. ஒரு தரம் சொன்னால் மறுமுறை என்ன செய்ய மாட்டாரு, மாத்தி பேச மாட்டார் நம்முடைய கர்த்தர். முதல்ல என்ன சொல்லிட்டாரு? போக வேண்டாம், அவர்களை சபிக்க வேண்டாம் என்று சொல்லிட்டாரு. ஆனா இப்போ மறுபடியும் இந்த மனுஷன் தேவ சமூகத்துக்கு போறார். ஆண்டவருக்கு யார் வந்திருக்கு? அது இந்த மாதிரி அந்த நேத்தை சொன்னேன், சரி உனக்கு என்ன செய்யணும், பட்டாதான் திருந்துவ, சரி போ, ஆனா ஒண்ணு நான் சொல்றது மட்டும் தான் நீ செய்யணும், போ, நான் சொல்றது மட்டும் தான் நீ செய்யணும். அனுப்பிட்டார். போற வழியில கத்த அடிக்க தூதன் அனுப்பிட்டார். இவர் போய்கிட்டு இருக்கும் போதே போற வழியிலே தூதன் என்ன செய்றாரு? திராட்சை தோட்டத்தில் நிற்கிறாரு, வேலையோரத்துல நிற்கிறாரு, பெரும்பாதையில நிற்கிறாரு. ஆனா கழுதை ஏன் போட்டு அடிக்கிறான், கண்ணுக்கு தெரியல. போறோம், கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்வதற்கு என்ன செய்யறோம்? போறோம். பல விதமான தடைகள் உருவாகுது, பல பிரச்சனைகள் கடந்து வருது. ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது பிசாசு இப்படித்தாயா எதையாவது செய்வான். கூட ஒரு கம்முன்னு வரமாட்டவா, சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்லி போற. தேவ சித்தத்துக்கு மாறாக போறது. ஆனால் தேவத்து பட்டயத்தோடு நின்றதை கண்ட பொழுதுதான் பண்ணினான். சிப்பும் திரும்பி போட்டுமாயா, நீ ஒன்னும் திரும்பி போக வேண்டாம், போ, அவங்களோடய போ, நான் சொல்றதை மட்டும் செய்யணும். அங்க போய் ஆண்டவர் சொன்னதான் செஞ்சாரு. ஆனா ஆண்டவர் சொல்லாததையும் ஒரு காரியத்தை சொல்லிட்டு வந்துட்டார். ஆண்டவர் சொன்னதுதான் சொன்னாரு. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிச்சார், 4 முறை ஆசீர்வதிச்சார். ஆனால் கடைசியா வரும்பொழுது ராஜா சொல்றான், கை கொட்டி சிரிச்சுட்டு சொல்றான், உன்னை நான் நல்ல கணம் பண்ண விரும்புவேன்னு சொன்னேன், உன் கர்த்தர் உன்னை தடுத்து போட்டார், போ, உனக்கு இது பண்ணான். ஆனா அவன் என்ன சொல்றான் தெரியுமா? ஐயோ போச்சுரா, ரொம்ப போச்சே, ராஜா அப்போ அந்த ராஜா அவருடைய கணத்தை இதெல்லாம் வாங்கணுமே, இவ்வளவு தூரம் வந்துட்டு வாங்காம போனா நல்லா இருக்காது அப்படின்ட்டு அவன் சொல்றான், நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் ராஜாவே, அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, அவங்களை யாராலும் சபிக்க முடியாது. அந்த ஜனங்கள் அவங்களை யாரும் சபிக்க முடியாது, யாரு சபிச்சாலும் அவங்க சாபத்திற்குள்ளாக மாட்டாங்க என்றால் அவர்களுடைய தேவன் அவரோடு கூட இருக்கிறார். அதனால அவர்கள் தேவனுக்கு விரோதமா அவர்கள் ஏதாவது பாவம் செய்தால் அவர்கள் தேவனே அவர்களை அடிப்பார். அவர்கள் தேவன் அவர்களை அடிக்க வேண்டுமானால் அவர்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யணும். அந்த தேவனுக்கு என்ன பிடிக்காது? விக்கிரக ஆராதனை பிடிக்காது, விபச்சாரம் பிடிக்காது. நீங்க அந்த ரெண்டையும் செய்ய வைங்க. என்ன சொன்னா, அந்த ரெண்டையும் செய்ய வைங்க. அவங்க பெண்களை அனுப்புங்க, அவங்க ஆட்களை கூப்பிடுங்க, என் கூட வான்னு சொல்லி கூப்பிடுங்க. அவன் வருவான், பெண்களை பார்த்தா வருவான். நான் உன்னைய அவன் கூட நான் வரணும்னா என் கடவுள் நீ என் சாமிகிட்ட போய் நான் கேட்டுதான் வரணும், வான்னு சொல்லி கூப்பிட்டு போய் விக்கிரக ஆராதனை செய்ய வைங்க. இது அவன் கொடுத்த ஆலோசனை. நல்ல தீர்க்கதரிசி தான், அருமையான தீர்க்கதரிசி தான், ஆண்டவரே பேசின ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி தான். ஆனா அவனுடைய குறுக்கு புத்தி என்ன செஞ்சு தெரியுமா? ஒரு பெரிய ஜனங்களே, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களே சாபத்துக்கு உட்படுத்த முடியாத ஆலோசனை அவன் மூலமாக பிசாசு உருவாக்கினான். அது நிமித்தம் என்ன ஆச்சு? இஸ்ரவேல்ல பெரிய கலக்கம் உருவாச்சு, ஏராளமான ஜனங்கள் மாண்டு போனார்கள். பினகாஸ்
அந்த கர்த்தருடைய கோபத்தை நிறுத்தினதாக பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய சன்னிதானத்துல கடந்து வந்திருக்கிறோம். பிழையாமை போல நிறைய பேர் வரலாம், பார்க்கறதுக்கு அருமையா இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய விருப்பத்துக்கு மாறாக செய்யும் பொழுது சாபக்கேடுகள் உருவாகும். கர்த்தரே நம்ம அடிக்க வேண்டுமானாலும் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்யணும். பிசாசு அதை தான் செய்வான். நாம் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்யணும். ஒழுங்கா ஜெபம் பண்ணக்கூடாது, ஒழுங்கா வேதம் வாசிக்க கூடாது, ஒழுங்கா தேவ சன்னிதானத்துக்கு கடந்து போக கூடாது. பாஸ்டரை பார்த்தாலும் அந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் ஓடிடணும். இதெல்லாம் மாறி எல்லாத்தையும் மீறி நாம் தேவ சன்னிதானத்துக்கு கர்த்தருடைய கட்டளைக்கு மீறி நான் போகும் பொழுது ஒரு கட்டத்துல கர்த்தரே நம்மளை என்ன செய்வாரு? அடிக்கணும். அதைத்தான் விரும்புவான். அப்ப நாம நம்முடைய ஆண்டவர் நம்மளை அடிப்பதற்கு, நாம் ஆண்டவரை கோபப்படுத்த முடியாது, ஆண்டவருக்கு குரோதமான காரியங்களை செய்வதற்கு பிசாசு தூண்டுவான். அதற்கு என்ன செய்வான்னா பல விதமான கசப்பான காரியங்களை உள்ள போடுவான், இருதயத்தை கலங்க பண்ணுவான். நாம் அதற்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று அருமை ஆண்டவராக இயேசு சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய இருதயம் கலங்காதிருக்க வேண்டுமானால் நாம் எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி ஆண்டவர் சன்னிதானத்திலே காத்திருந்து ஜெபித்து தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவருக்கு பிரியமாக ஜீவிக்க வேண்டும். சங்கீதம் 46:10 வாசிக்கும் பொழுது, நீங்கள் அமர்ந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், பூமியில உயர்ந்திருப்பேன், ஜாதிகளுக்குள்ள உயர்ந்திருப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் அமர்ந்திருந்து தேவனுடைய சன்னிதானத்தில் அமர்ந்திருந்து தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து தேவன் சொல்லுவதை கேட்டு அதன்படி ஜீவிங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். நமக்கு பலவிதமான பிரச்சனை நிமித்தத்தில் இருதயத்தை கலங்க விடாதபடி ஆண்டவருடைய பாதத்துக்கு கடந்து போக வேண்டும். அங்க போன என்ன ஆகும்? தெளிவான ஆலோசனை கிடைக்கும். சங்கீதம் 23:2 வாசிங்க. அவர் என்னை புல்லுள்ள நல்ல ஆகாரங்களை கொடுத்து அமர்ந்த தண்ணீர் சமாதானமான வாழ்க்கையை கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். விதமாக நான் வாசிக்கும் பொழுது யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே விதமாக நான் வாசிக்கிறோம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 26-27. அதாவது நாம் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து இருக்க வேண்டுமானால் என்ன செய்யணுமா? வாசிங்க. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். அப்படி என்றால் தேவனாகிய கர்த்தருடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து நம்முடைய வாழ்க்கையில சம்பூர்ணமான சகலத்தையும் ஆசீர்வதித்து நான் நன்றாக சாப்பிட்டு நல்ல உடை உடைத்து நல்ல ஆகாரம் சாப்பிட்டு நல்ல சந்தோஷமா ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி நான் மகிமைப்படுத்த வேண்டுமானால் வாசிங்க. நீங்கள் சம்பூர்ணமா சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமா நடத்தி உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. விதமாக தம்முடைய ஜனங்கள் வெட்கப்படக்கூடாது. சாப்பாட்டு காரியங்களை ஜனங்கள் என்ன செய்ய, பிச்சை எடுக்க கூடாது, தரித்திரலா இருக்கக்கூடாது. நல்லா சாப்பிட்டு நல்ல சந்தோஷமா இருக்கு, நல்ல ஆடைகள் எடுக்கணும், நல்ல ஆகாரம் எடுக்கணும், நல்ல சம்பூர்ணமாக எல்லா விதமான வாழ்க்கையில் ஆசீர்வாதமா இருக்கு. இது ஆண்டவருடைய விருப்பம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யார்ட்டையும் போய் கையேந்தி எனக்கு இது கொடுங்க, எனக்கு இது செய்யுங்க என்று சொல்லி கேட்க கூடாது. ஆண்டவருடைய சன்னிதானத்துல நாம் காத்திருப்போமானால் நாம் கஷ்டப்படலாம், நமக்கு பெரிய ஐஸ்வர்யங்கள் இல்லாத இருக்கலாம். ஆனா என்ன செய்யக்கூடாது? நம்மளை பாக்குறவங்க ஐயோ பாவம் பட்னியா கிடக்குறாங்க, ஐயோ பாவம் பட்னியா கிடக்குறாங்க, பாவம் பஞ்ச பரதேசியா தலையெல்லாம் இப்படி பஞ்சு பஞ்சா இருக்கே, பாவம் இப்படி இருக்காங்களே, ஐயோ என்ன கூட தைக்காம கண்ணு மொழிலாம் வெளியே வந்து ஐயோ நடக்க முடியல, துணியெல்லாம் இப்ப கந்தல் துணியா இருக்கு, அப்படின்னு நம்மளை பார்த்து யாரும் நினைச்சு கூடாது, பரிதவிக்க கூடாது. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ வாசிக்கும் போது உன் முக வாடலை மற்றவர்களுக்கு நீ தெரியப்படுத்த வேண்டாம். உன் முகத்தை கழுவு, உன் தலைக்கு எண்ணெய் பூசு, நல்லா குளிச்சுட்டு எண்ணெய் பூசி ஜம்முன்னு என்ன செய்ய, அவசரங்களை நல்ல வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு
முகவாடலாயிராமல் அந்தரங்கத்தில் போய் பிதாவை நோக்கி நீ ஜெபம் பண்ணு, அழுது ஜெபம் பண்ணு, ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணு. வெளிய முகவாடலை காண்பிக்காதே. ஆள் பாதி ஆடை பாதி. அப்போ நம்முடைய ஆடைகள், நம்முடைய அலங்காரங்கள், நம்முடைய காரியங்களை பார்க்கும் பொழுது நம்மளை பார்த்தோன்னே இவங்களுக்கு என்னப்பா, இப்ப நம்மள என்ன பார்த்து சொல்றாங்க, அவங்களுக்கு என்னப்பா நல்லாதான் இருக்காங்க, அவங்க நம்மளை பார்த்து பரிதாபப்படக்கூடாது. ஐயோ ஒழித்து வந்தாங்களா, ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் இல்லை. அவங்க நல்லதான் இருக்காங்க, அவங்கள நம்ம சாப்பிடுறோமோ சாப்பிடல அதை பத்தி அதுவும் இல்லை. அவங்க நம்மளை பார்த்து பரிதாபப்படக்கூடாது என்றால் நம்முடைய தேவநாயகத்தை வெட்கப்படுவார். நம்முடைய தேவநாயகத்தை நாம் வெட்கப்படுத்தக்கூடாது. வேதம் என்ன சொல்லுது, நீங்கள் சம்பூர்ணமா சாப்பிட்டு திருப்பி உங்கள் அதிசயமான இடத்தை உங்கள் தேவநாயகத்துடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்ப இந்த மாதிரி காரியங்கள் என்ன செய்யறதில்ல, வெட்கப்படாம நம்ம காத்துக்கொள்ளணும்னா ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேணும். அதுக்கு நம்முடைய இருதயத்தை என்ன செய்யக்கூடாது, கலங்காதிருக்க நாம் இடம் கொடுக்க, அதுமா கலக்கத்துக்கு இடம் கொடுக்க கூடாது, கலங்காதிருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அடுத்த வசனத்தை வாசிங்க. 27. என்ன சொல்றாரு ஆண்டவரு, நான் உங்கள் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாய் கர்த்தர் என்றும் வேறு ஒரு தேவன் உங்களிடத்தில் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மோடு கூட இருக்க, நாம் போற காரியங்கள் வர்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் நம்மளுக்கு பாதுகாப்பு உண்டா இருக்கிறது. நம்மை கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கிறார். விதமாக கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. எத்தனையோ விதமாக பல பிரச்சனைகள் வந்தாலும் எந்த விதத்திலையும் கலங்காதபடி நாம் ஸ்டெடியா நிற்பதற்கு நம்முடைய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனால என்ன செய்யறதில்ல, ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. நான் பெரிய போலீஸ் அதிகாரி, நான் பெரிய அரசியல்வாதி, எனக்கு பணம் இருக்குது, எனக்கு அது இருக்குது, உனக்கு என்ன இருக்கிறாங்க அப்படின்னு நம்மளை பார்த்து என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. அட அரசியல்வாதி, போலீஸ் அதிகாரி, பெரிய பெரிய மனிதர்களே, உங்களை எல்லாம் படைத்த இறைவன் என்னோடு இருக்கிறார். நம்மை உருவாக்கின இறைவன் நம்மோடு இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாய் கர்த்தர் வேறு ஒருவரும் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள், ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது. அப்ப நாம் வெட்கப்படாமல் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நாம் எந்த விதத்திலையும் கலங்காமல் நாம் தேவ சிநேகத்துல தைரியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகிறதை பார்க்க. அதனாலதான் சொல்லுகிற, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. மற்றவருடைய நம்பிக்கை போல நம்முடைய நம்பிக்கை அல்ல. இந்த உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு தேவநாயகத்தை ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பை நான் ஒரே நாளில் சுதந்திரித்து பரலோகத்துக்கு போகிறதல்ல. நம்முடைய வாழ்நாள் முழுவதும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை சுத்திகரித்து மகிமை அடைந்து ஒரு நாள் மறுரூபப்படுவோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்க வாசிங்க. அங்கே விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவி நமக்குள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பரிசுத்த ஆவி நமக்குள் இருக்கிறார். நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகள் இருந்தும் எல்லா காரியங்களும் இருந்தும் அவர் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆவியானவர் நமக்குள்ள இருக்க, நாம ஏன் கலங்கணும்? விடுதலை கொடுக்கிற நம்மோடு இருக்கிறார், நாம ஏன் கலங்கணும்? பிரச்சனை தீர்க்கிற நம்மோடு இருக்க, நாம ஏன் கலங்கணும்? அது சகல தேவைகளையும் சந்திக்கிற நம்மோடு கூட இருக்கிறார், நாம ஏன் கலங்க வேண்டும்? அதனாலதான் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இதை புரிஞ்சுக்கிட்டவங்க கலங்க மாட்டாங்க, புரியாதவங்க கலங்கிட்டு தான் இருப்பாங்க. கர்த்தரே ஆவியான, கர்த்தரே ஆவி எங்கேயும் அங்கே விடுதலை. அடுத்த வாசிங்க. கர்த்தருடைய ஆவியான நமக்குள்ள இருக்கிறார். நாமெல்லாம் திறந்த முகமா கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு நாம் வேதத்தை வாசிக்கிறோம். வேதத்தில் வாசிக்கும் பொழுது என்ன செய்யற, கர்த்தருடைய ஆவியானவர்
அந்த வேதத்தினுடைய ரகசியங்களை நமக்கு காண்பிக்கிறார். இப்பொழுது வேதத்தின் மூலமாக நம்முடைய உள்ளரங்கங்கள் எல்லாம் வெளியே தெரிகிறது. கண்ணாடியில் காண்கும் போது நாம் காண்கிறோம். இப்பொழுது நாம் எந்த அழுக்குல இருக்கிறோம், எந்த நிலையில இருக்கிறோம், ஆவிக்குரிய ஜீவிதத்துல எந்த படியில இருக்கிறோம் என்பதை கர்த்தர் கண்ணாடியில் காண்பது நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். நம்மை சீர்படுத்துகிறோம், சரிப்படுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம தேவ சன்னிதானத்தை கடந்து வந்து அறிக்கை செய்து விட்டு விட வேண்டிய காரியங்களை விட்டு தேவனுக்கு விருப்பமான காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறோம். இப்படி செய்ய 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 ஒரு நாள் விதமாக நம்முடைய ஆத்மாவானது அது ஒரு நாள் விதம் ஆண்டோடைய சன்னிதானத்தை என்ன செய்து ஒவ்வொரு நாளும் கழுவி 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 சுத்திகரிக்கப்பட்டு எதுவும் அதிகம் என்ன செய்து மகிமை மேல் மகிமை அடைந்து ஒரு பூர்ணத்துவத்தை அடைந்து ஒரு நாள் ஆண்டோடைய சன்னிதானத்தை நோக்கி கிட்டி சேரும் என்ன செய்து மகிமை மகிமை அடைந்து மறுரூபடக்கடவோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய பாதத்துல அமர்ந்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை அதிகமாக நேசித்து நம்மை சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறார். உலகத்துல எத்தனையோ மனிதர் இருக்கிறார்கள், அரசியலுக்காக, பதவிக்காக, பணத்துக்காக, பலவிதமான காரியங்களுக்காக அவர்கள் நாடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், திருப்தி அடையவில்லை. ஆனால் அவர்கள் பரலோகத்துக்கும் போகிறதில்லை. ஆனால் நம்முடைய இறைவனோ நம்மை ரட்சித்திருக்கிறார், நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு. இஸ்ரவேலின் சிறு பூச்சியை யாக்கோபின் சிறு கூட்டமே பயப்படாது, நான் நோடு இருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். உலகத்துல ஏராளமான ஜனங்கள் இருக்கிறார்கள், ஆனால் நம்மை தெரிந்து கொள்ளும் பொழுது நாம் ஒரு சிறு கூட்டமாக சிறு பூச்சிகளாகத்தான் இருக்கிறோம். நம்மளை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஏளனமாக பரியாசம் தோன்றலாம். ஆனால் நம்முடைய இறைவன், இந்த வானத்தையும் பூமி சிருஷ்டித்த இறைவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அதனால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்தை கடந்து இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு என்ன செய்ய ஆறுதல் சொல்றதுக்கு ஆள் இல்லை. அதனாலதான் சினிமாக்காரங்கெல்லாம் பாட்டு போடி வச்சிருக்கிறாங்க, எங்கே நிம்மதி அங்கே எனக்கோ இடம் வேண்டும். எங்க நிம்மதி எங்க இருக்கு அப்படின்னு. நம்ம எங்க இருக்கிறோம்? அங்கதான் இருக்கிறோம், நிம்மதியான இடத்துலதான் இருக்கிறோம். அருமையான இடத்தை அவன் தேடுனா நமக்கு, நாம தேடவே இல்லை, ஆண்டவரே நமக்கு தேடி வந்து அந்த நிம்மதியை கொடுத்திருக்கிறார். அநேகர் விதமாக சமாதானத்தை தேடுறாங்க, சந்தோஷத்தை தேடுறாங்க, நிம்மதியை தேடுறாங்க, கிடைக்கலங்கிறதுனால தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஆனால் நம்முடைய இறைவனிடத்தில் நாம் எதையுமே தேடல. ஆண்டவர் நம்மேல் இரக்கம் வைத்து இலவசமாக அந்த நிம்மதியின் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியின் ரட்சிப்பையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம் அதை காத்துக்கொள்ள வேண்டாமா? கண்டிப்பாக அதை காத்துக்கொள்ள வேண்டும். அதை பறித்து போடும்படியாக, அந்த ரட்சிப்பை நாம் இழந்து போக முடியாக சாத்தான் இருதயத்தை கலங்க பண்ணி கொண்டே இருப்பான். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கலங்க வேண்டாம் என்று சொல்லி அவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால எக்காரணத்தை கொண்டும் நம்முடைய இருதயத்தை கலங்க விடாதபடி நாம் சந்தோஷமாக கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக பூரிப்போடு ஆண்டுடைய சன்னிதானத்தில் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நான் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் என்றும் நான் உங்கள் நடுவில் இருக்கிற நானே உங்கள் தேவனாய் கர்த்தர் என்று அறிந்து கொள்வேன். ஜனங்கள் ஒருபோது வெட்கப்படும். அவர் நம் மத்தியில இருக்கிறபடினாலே நான் வெட்கப்பட்டு போகிறதில்லை. அவர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே ஆகார குறைகளோ, ஆடை குறைகளோ, எந்த குறைகளும் நமக்கு இல்லை. எத்தனையோ பேர் பாருங்க, வீடு இல்லை, வாசல் இல்லை, பிளாட்பாரத்துல கிடக்கிறான், உடுக்க துணி இல்லை, சாப்பிட சாப்பாடு இல்லை. கர்த்தர் நம்மள இப்படியா வச்சிருக்கிறார். உலகத்துல இருக்க ஐஸ்வர்யவான்களை கூட நம்மகிட்ட அதிகமா பணம் இல்லை, உண்மைதான். ஆனா அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று அன்றன்றுள்ள காரியங்கள் நமக்கு அருமையாய் போஷித்து வருகிறார். ஒருத்தர் கேட்டார், அந்த காட்டுல இப்படி ஆலயத்தை கட்டிட்டு ஒரு இதை போட்டு உட்கார்ந்துருக்கீங்களே, உங்க கூட யார் இருக்கா? அரசியல்வாதியா யாராவது இருப்பாங்க, அதனாலதான் நீங்க தைரியமா உட்கார்ந்து. அவருக்கு தெரியாது நம்ம கூட கர்த்தர் இருக்காரு. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறபடினால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டோடைய பாதத்துல கடந்து இருக்கிறோம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறபடினாலே நாம் கலக்கத்துக்கு இடம் கூடாதபடி ஆண்டுடைய சன்னிதானத்தில் அமர்ந்து சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவர் வரப்போகிறார், அவருடைய வரிக்கு ஆயத்தப்படுவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசிரியப்பாராக. மறுபடியும் கர்த்தரை சோதரிப்போம். கேட்ட வார்த்தையின் மூலம் யாராவது ஜெபிக்கலாம், யாரும் முழங்கால் முடிட்டு
ஆண்டவருக்கு சோத்திரம் செலுத்துவோம். சோதரம் ஆண்டவரே, சோதரம் 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 சோதரம். ஹalleluya 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 ஹalleluya. தேவனே